ட்ரெண்டிங் கமெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். T20 வேர்ல்டு கப்பு நேற்று ஆரம்பிச்சாச்சு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நேற்று நடந்த போட்டியில் அமெரிக்காவும் இந்தியாவும் இரவு 7 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மேட்சை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இந்த மேட்சுக்கு முன்னாடி இந்திய அணி இருக்கிற ஃபார்முக்கு எந்த அணி கோப்பையை வெல்லணும் அப்படின்னாலும் அது இந்திய அணியை ஜெயிச்சா மட்டும்தான் அந்த கனவு நினைவாகும் அப்படின்னு கிரிக்கெட் ஜாம்பவான்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தோனி, இன்னொரு பக்கம் டேரன் ஷமி, இன்னொரு பக்கம் ஏபி டிவிலியர்ஸ், இந்த மாதிரி மாறி மாறி அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று மேட்ச் பார்க்கும்போது அவங்க சொன்னது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துடுச்சுங்க. வர்றாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நேற்று மேட்ச் இருந்துச்சு. சூரியகுமார் யாதவ் மட்டும் நேற்றுக்கு அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா அபார தோல்வி நேற்று சந்திச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா முதல் முறையாக இந்தியாவை கிரிக்கெட்டில் தோக்கடிச்சு அவங்க ஒரு வரலாற்று ரெக்கார்டு படிச்சிருப்பாங்க. சூரியகுமார் யாதவின் அபார பேட்டிங்கால் மட்டுமே நேற்று இந்தியா வெற்றி பெற்றுச்சுங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகி வெளியே போனாங்க. ஆனால் என்னதான் இந்தியன் டீம் விக்கெட்டு சரிந்து கொண்டே இருந்தாலும் சூரியகுமார் யாதவ் நான் கேப்டன்டா, என் டீமை ஜெயிக்கணும்னா என்னை தாண்டி ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நாக்கு தாங்க நேற்று அவர் ஆடியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆடின ஆட்டத்திலே அவர் நேற்று ஆடின ஆட்டம் அவருக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லியிருந்தார். இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் 2 பேருக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னு தெரியல, இவர் என்ன கேட்டார்னு தெரியல. நேற்று சூரியகுமார் யாதவ் ஆடின ஆட்டத்துக்கு ரோஹித் சர்மா அவரை கூப்பிட்டு பேசின அந்த ஒரு சில நிமிடங்கள் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ரோஹித் சர்மா ரசிகர்கள் இணையதளத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோங்க இந்திய அணியை சூரியகுமார் யாதவ் நேற்று காப்பாற்றிட்டாரு. கண்டிப்பாக அதை யாராலையும் மறுக்க முடியாது. நான் ஒரு 360 அப்படிங்கிறத அவர் மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த மேட்சில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.